நம்ம வீட்டு மொட்டை மாடியில் சிறகு அடிக்கக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சி மாற்றி சிறகு அடிச்சிச்சுன்னா அதோடைய அந்த எஃபெக்ட் இன்னொரு நாட்டில் ஒரு மிகப்பெரிய சூறாவளி காத்தை உருவாக்குங்கிற அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இதோடைய அண்டர்லைங் தியரிங்கிறது கேயாஸ் தியரி. மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேயாஸ் தியரிங்கிறது கணிக்க முடியாத ஒரு விஷயம். இந்த விஷயத்துக்கு முடிவே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஐசக் நியூட்டனில் ஆரம்பித்து இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த ரிசர்ச் வரைக்கும் யாராலையுமே இந்த கேயாஸ் தியரிக்கான பதில் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க முடியல. இந்த கேயாஸுக்குள்ளே இருக்க ஒரு முக்கியமான ப்ராப்ளம் தான் 3 பாடி ப்ராப்ளம், இல்லைனா n பாடி ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. உண்மையிலே இதுக்கான பதில் தான் என்ன? 3 பாடி ப்ராப்ளமை யாராவது சால்வ் பண்ணியிருக்காங்களா? திஸ் இஸ் அன்சைன்ட், கணிக்க முடியாத கேள்விகள். 3 பாடி ப்ராப்ளம்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதோடைய அடித்தளம் எங்கிருந்து வந்துச்சுங்கிறத நம்ம பார்த்தாகணும். வேறங்க, ஐசக் நியூட்டன் கிட்ட தான். ஸோ ஐசக் நியூட்டன் கிராவிட்டி, இந்த உலகத்தோட இந்த பல கிரகங்களோட மாசை வச்சு நிறைய புது புது ஈக்குவேஷன்ஸை உருவாக்கிட்டு இருந்தாரு. முக்கியமாக கிராவிடேஷனல் லா. ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த உலகத்தோட மூவ்மெண்ட் என்ன மாதிரி இருக்கு, பூமிக்கும் நிலவுக்கும் சூரியனுக்கு இடைப்பட்டிருக்க அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி தன்னுடைய அந்த கிராவிடேஷன் லா, கிராவிடேஷனல் ஈக்குவேஷன் சொல்லி பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் பூமியும் நிலவும் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு பெர்ஃபெக்டான சிங்க்ரனைசேஷன்ல இருக்கு, பெர்ஃபெக்டாக பேலன்ஸ் ஆகியிருக்குன்னு சொல்லலாம். 2 பாடிஸ், பூமி ஒரு பாடி, நில ஒரு பாடி, ரெண்டுத்தோட ஈக்குவேஷன், ரெண்டுத்தோட அந்த கிராவிடேஷனும் பெர்ஃபெக்டாக பேலன்ஸ் ஆகி ரெண்டுமே ஸ்டேபிளாக இருக்கு. அண்ட் இந்த மாதிரி 2 பாடிஸாக அமையக்கூடிய எந்த ஒரு பொருளையும் ஈஸியாக இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி கணிக்க முடியுங்கிறதையுமே நியூட்டன் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இப்போதைக்கு 2 பாடி ப்ராப்ளம் சால்வ் பண்ண நம்ம நியூட்டன் 2 3ஆக்க ட்ரை பண்ணுறாரு. சூரியனும் ஜூபிட்டரும் பூமி மேலே என்ன மாதிரி கிராவிடேஷனல் இம்பாக்டை கொடுக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது அதில் ஜூபிட்டர் நம்ம பூமியை ஒரு பக்கம் இழுக்கிறதா நோட் பண்ணுறாரு. ஒரு சின்ன கிராவிடேஷனல் அனாமலி இருக்கு. அது குட்டியாக இருந்தாலும் இது அப்படியே நீடிச்சு போச்சுன்னா எதிர்காலத்தில் பூமியோட மொத்த ஆர்பிட்டுமே மாறத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் அந்த மாதிரி இப்போதைக்கு மாறல. இதுக்கான பதிலை நியூட்டன்லாம் கண்டுபிடிக்க முடியல. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. அதனால சிம்பிளாக கடவுள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாரா அப்படின்னு சொல்லி அதை கதையை முடிச்சாரு. 3 பாடி ப்ராப்ளமோட உண்மையான பதில் கடவுள் தான் சொன்னார். கடவுள் தான் அப்பப்போ நம்ம பூமியோட ஆர்பிட்டை சரி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி இருந்தாலும் இது சரியான பதிலாக இருக்காதுன்னு சொல்லி பல ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து இந்த 3 பாடி ப்ராப்ளமை எடுத்து சால்வ் பண்ண பார்த்தாங்க. அதில் முக்கியமான ஒருத்தர்னு பார்க்கும்போது பிரெஞ்சு நாட்டை சார்ந்த ஹென்ரி பக்கோரே. நிறைய பிரெஞ்சு சயின்டிஸ்ட் இது மேலே அதிகமான இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலை, அதுக்கு பதிலாக இதை சால்வே பண்ண முடியாதுங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்தாருன்னு சொல்லலாம். அதாவது இப்போ 2 பாடி ப்ராப்ளம்னு எடுக்கும்போது அந்த 2 பொருட்களுக்கும் நடுவில் 2 வித்தியாசமான பாயிண்ட்ஸ் உருவாகும். ஒன்று ஸ்டேபிள் பாயிண்ட், இன்னொன்று அன்ஸ்டேபிள் பாயிண்ட். ஸ்டேபிள் பாயிண்ட்ஸ்னு சொல்லும்போது ஒரு பள்ளத்துக்குள்ள இருக்க கோலி குண்டு வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த கோலி குண்டு பள்ளத்துக்கு நடுவில் தான் இருக்கு. அது என்னதான் பள்ளத்தோட எட்ஜை டச் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்தாலும் கரெக்டாக பள்ளத்தோட நடுவில் தான் அது கடைசியில் வந்து ரெஸ்ட் ஆகும். இது ஸ்டேபிள் பாயிண்ட் சொல்லுவாங்க. பட் அதுவே ஒரு கோலி குண்டை நீங்கள் மேட்டுக்கு மேலே இல்லை ஒரு ஸ்பீட் பிரேக்கருக்கு மேலே வச்சிங்கன்னா அதில் டாப் பொசிஷனில் அது ஸ்டேபிளாக இருந்தாலும் அதை லைட்டாக நீங்கள் தட்டி விட்டிங்கன்னா மேலே வந்து கீழே ஓடி வந்துடும்ல, இதான் அன்ஸ்டேபிள்னு சொல்லுவாங்க. ஸோ சில இடங்களில் அது ஸ்டேபிளாக இருக்கலாம். பட் அதை தட்டி விடும் போது அதை நீங்கள் திரும்ப அந்த பொசிஷனுக்கு கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் அது அன்ஸ்டேபிளாக மாறும், அந்த பொசிஷன்லேருந்து வெளில வந்துடும். இது ஒரு சின்ன ஐடியா மாதிரி தான் அவர் கொடுக்குறாரு. இதுக்கான டெரிவேஷன் அவர் எழுத முடியல. அதை தொடர்ந்து வந்த யூலஸ் அண்ட் லெக்ரான்ஸ் தான் இதை பேஸ் பண்ணி லெக்ரான்ஸ் பாயிண்ட்ஸை உருவாக்குறாங்க. அதாவது இந்த அண்டத்தில் 2 பாடிஸ் இருந்துச்சுன்னா 2 பாடிஸ்க்கும் நடுவில் ஸ்டேபிள் அண்ட் அன்ஸ்டேபிள் பாயிண்ட்ஸுங்கிறது இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பூமி அண்ட் சூரியன் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா 2த்துக்கும் நடுவில் 5 வித்தியாசமான ஸ்டேபிள் அண்ட் அன்ஸ்டேபிள் பாயிண்ட்ஸ் இருக்கு. இதை லெக்ரான்ஸ் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ L2ல ஜேம்ஸ் வெப் இருக்கு, L1ல ஆதித்ய L1 கொண்டு போய் நிறுத்திருக்காங்க. இந்த மாதிரி L1லேருந்து ஆரம்பிச்சு L5 வரைக்கும் இருக்க அந்த லெக்ரான்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஸ்டேபிள் அண்ட் அன்ஸ்டேபிளாக அமைக்கப்பட்டது தான். இதுக்கு நடுவில் நீங்கள் எந்த ஒரு பொருளை கொண்டு போய் வச்சாலும் அது மற்ற 2 பொருட்களுக்கும் ஈக்குவலான அந்த கிராவிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இந்த 2 கிராவிட்டியுமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸில் கேன்சல் ஆகுதுன்னு அர்த்தம். ஆல்மோஸ்ட் அண்டத்தோட பார்க்கிங் ஸ்பாட்டாகவே இதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் 2 பாடிஸ்க்கு நடுவில் உருவாகும். ஸோ இதை லெக்ரான்ஸ் பாயிண்ட்ஸ்னு சொல்லி கண்டுபிடிச்சிருந்தாங்க. பட் ஹென்ரி பக்கோரே இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லியிருந்தாரு. 2 பாடிஸ்க்கு நடுவில் ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் பாயிண்ட்ஸ் இருக்கலாம். பட் இதுவே 3வது ஒரு ஆப்ஷன் வரும்போது அந்த 2 பாயிண்ட்ஸை தாண்டி சேடில் பாயிண்ட்ஸுங்கிறதும் இருக்குங்கிற மாதிரி சொன்னார். சேடில்னா குதிரைக்கு மேலே வந்து போடுவாங்கல்ல உட்காந்துட்டு போகிறதுக்கு, அந்த ஒரு வளைவான பகுதி முதலுக்கு ஒரு பிரிங்கிள் சிப்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்டில் ஏதாவது ஒரு பொருள் வந்து நின்றுச்சுன்னா அது ஸ்டேபிளாகவும் இருக்கும், அதே சமயத்தில் அன்ஸ்டேபிளாகவும் மாறும். பார்க்கும்போது ஒரு பள்ளம் போல தெரியலாம். ஸோ பள்ளத்துக்கு நடுவில் அது பொருள் ஸ்டேபிளாக இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் ஒரு சின்ன மாறுதல், ஒரு சின்ன புஷ் பண்ணால் கூட அந்த பாயிண்டில் ஃபிக்ஸட் பாயிண்டில் நின்று ஒரு பொருள் கண்ணா பின்னாடி எல்லா திசைக்கும் போக ஆரம்பிக்கும். எல்லா திசையிலையுமே அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அது எந்த திசையில் போகுது, எப்படி கீழே விழுதுன்னு யாராலுமே சொல்ல முடியாதுல்ல. அதாவது அந்த ஸ்டேஜில் அந்த சேடில் பாயிண்டில் ஒரு பொருள் ஸ்டேபிளாகவும் இருக்குது, அன்ஸ்டேபிளாகவும் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் சின்னதாக செய்கிற ஒரு மாற்றம் மிகப்பெரிய விளைவுகளை எதிர்காலத்தில் உருவாக்கும். 3 பாடிஸும் வர அந்த காரணத்தினால ஸ்டேபிள் அன்ஸ்டேபிளை தாண்டி சேடில் பாயிண்ட்ஸும் இருக்குங்கிறத அவர் சொன்னார். ஸோ லெக்ரான்ஸ் பாயிண்ட்ஸ் இந்த 2 பாடி ப்ராப்ளம்க்கான பதிலை சொல்லியிருந்தாலும் 3 பாடி ப்ராப்ளமை அவங்களால சால்வ் பண்ண முடியல.
5 டைப் ஆஃப் ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் இருக்குங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பொருட்களை உங்களால் ஃபிக்ஸடாக நகர்த்த முடியும். பட் அதுவே பூமி, சூரியன், ஜூபிட்டர் இது மூணுத்தையுமே நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 3 பொருட்களும் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் நம்மளால் கணிக்க முடியாத அளவுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. 2009 இதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன சிமுலேஷன் ரிசர்ச்ங்கிறது நடந்துச்சு. அதில் மெர்க்குரி புதன் கிரகத்தையும் சூரியனையும் கன்சிடர் எடுத்து அந்த புதன் கிரகத்தோட ஆர்பிட்டை சுற்றுவட்ட பாதையை ஜஸ்ட் 1 மில்லிமீட்டர் நகர்த்தி மற்ற கிரகங்களோட கிராவிடேஷன் இம்பாக்டை பேஸ் பண்ணி அதை சிமுலேட் பண்ணி பார்த்தாங்க. ஜஸ்ட் சுற்றுப்பாதையை 1 மில்லிமீட்டர் தாங்க நகர்த்தினாங்க. மற்ற கிரகங்களோட அந்த கிராவிடேஷன் இம்பாக்ட் இருக்குது அதோடைய அவுட்கம் கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கு. ஐ மீன் ஒரு கட்டத்தில் மொத்த சூரிய குடும்பத்தோட எல்லா கிரகங்களுமே கொலாப்ஸ் ஆகியிருக்கு. ஒரு கட்டத்தில் அந்த புதன் கிரகம் சூரியனுக்குள்ளே போய் விழுந்திருக்கு. இன்னொரு சிமுலேஷனில் அதே புதன் கிரகம் பக்கத்தில் இருக்க வீனஸோட மோதி இருக்கு. ஐ மீன் அவங்க நகர்த்தினது 1 மில்லிமீட்டர். இதை பேஸ் பண்ணி அவங்க பல சிமுலேஷன் ரன் பண்ணி பார்த்துருந்தாங்க. எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு விதவிதமான ஆன்சர்ஸ் கிடைச்சிது. ஸோ புரியுதா? சின்னதாக ஒரு மாற்றம் தான், பட் அந்த மாற்றம் ஒரு மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்துது. இதுக்கு காரணம் அந்த 3 பாடிஸோட மூவ்மெண்ட்டை நம்மளால் ஒழுங்காக கெஸ் பண்ண முடியாது. ஸோ ஈக்குவலான மாஸ் இருக்கக்கூடிய ஈக்குவலான நிலை இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள் ஒன்று சுற்றி வரும்போது அந்த நட்சத்திரங்களோட இம்பேக்ட்ங்கிறது வேற மாதிரி இருக்கும். அது எந்த நட்சத்திரத்தை சுற்றி வரப்போகுது, எந்த பாதையில் சுற்றி வரப்போகுதுன்னு சொல்லி உங்களால் கணிக்கவே முடியாது. ஜஸ்ட் ஒரு 0.1 மில்லிமீட்டர் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன நட்சத்திரத்தை அதோடைய பாதையிலேருந்து மாற்றி அமைச்சா கூட அந்த நட்சத்திரம் மற்ற 2 நட்சத்திரங்களோட கிராவிடேஷன் இம்பாக்ட் மூலிமா அந்த இடத்தை விட்டு எஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. 3 நட்சத்திரங்கள் ஒன்னோட ஒன்று மோதுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதோடைய முடிவு என்ன மாதிரி இருக்குங்கிறத கணிக்கவே முடியாது. ஸோ சிம்பிளாக சொல்ல போகணுன்னா 3 பாடி ப்ராப்ளமுக்கு உங்களால் பதிலே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது 3 பாடி ப்ராப்ளம்ங்கிறது அன்சால்வபிள். 3 பாடி மட்டும் கிடையாது. இதை n பாடி ப்ராப்ளம் சொல்கிறதுக்கான காரணம் 2 பாடிக்கு அப்புறம் நீங்கள் எந்த ஒரு எத்தனை நம்பர் பேஸ் பண்ணி நீங்கள் அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண ட்ரை பண்ணாலும் அது உங்களுக்கு பல கேள்விகளை தான் ஏற்படுத்துமே தவிர்த்து கடைசி வரைக்கும் சொல்யூஷனாக கண்டுபிடிக்க முடியாதாங்க. பட் இதுக்கும் சில பதில்கள் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. 3 பாடி ப்ராப்ளமை நம்மளால் கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ண முடியலனாலும் சில ஸ்பெசிஃபிக் கேசஸில் இதுக்கான பதில்கள் கிடைக்க தான் செஞ்சுருக்கு. இதை ரெஸ்ட்ரிக்டட் 3 பாடி ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா ஹென்ரி பக்கோரி. ஸோ அவர் 2 அக்யூரேட் மாசஸ் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை எடுத்து அந்த நட்சத்திரங்களை விட ரொம்ப அளவில் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தோட சுற்றுப்பாதையை கடிக்க ட்ரை பண்ணாரு. அந்த நட்சத்திரங்கள் ஒன்று சுற்றி வருது. 2 பாடி ப்ராப்ளம். அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ரெண்டுத்தையுமே பெர்ஃபெக்டாக உங்களால் பேலன்ஸ் பண்ணி கணிக்க முடியும். ஸோ இதுக்கு நடுவில் ஒரு குட்டி 2 நட்சத்திரங்களோட அளவுலையும் நிறையிலையும் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு குட்டி கிரகத்தை உள்ள செலுத்தும் போது அந்த கிரகத்தோட கிராவிட்டி ஃபோர்ஸுங்கிறது மற்ற நட்சத்திரங்கள் அந்த ஹெவி கிராவிட்டி ஃபோர்ஸை பெருசாக இம்பாக்ட் பண்ணலை. அதாவது இந்த கிரகத்தால் அந்த நட்சத்திரத்தை தான் பக்கம் இழுக்க முடியாது. இந்த கிரகத்தோட கிராவிட்டியை நட்சத்திரங்கள் கண்டிப்பாக உணரவே செய்யாது. இதை நம்மளால் கெஸ் பண்ண முடியும். லைக் இந்த குட்டி கிரகம் 2 நட்சத்திரங்களை ஒரு குறிப்பிட்ட பாதையில் அதுவும் நம்ம கணித்த பாதையிலேயே சுற்றி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த கிரகத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எதிரில் இருக்கக்கூடிய 2 நட்சத்திரங்கள் வெளிப்படுத்துகிற கிராவிடேஷன் ஃபோர்ஸுங்கிறது ஒன்று தான். ஸ்பேஸ் டைமாக ஒரு வார்ப் போல் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதில் ஒரு மிகப்பெரிய பள்ளம் உருவாகும்னு சொல்லுவாங்கல்ல. அதன்படி பார்க்கும்போது இந்த 2 நட்சத்திரங்கள் உருவாக்குற பள்ளத்தை இந்த ஒரு குட்டி கிரகம் ஒன்றா தான் கன்சிடர் பண்ணுது. ஸோ அதனால் இந்த குட்டி கிரகம் இந்த 3 பாடி ப்ராப்ளமில் இன்வால்வ் ஆகும்போது அது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. நம்மளே செட் ஆஃப் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா உருவாக்குற அந்த சமயத்தில் இந்த கிரகத்தோட மூவ்மெண்ட்டை நம்மளால் கணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ஏவக்கூடிய அந்த சேட்டலைட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு கிரகத்துலேருந்து இன்னொரு கிரகத்துக்கு போகக்கூடிய அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பூமியும் நிலவுமே கிட்டத்தட்ட ஒரு 2 பாடி ப்ராப்ளமாக இருக்கும்போது இதுக்கு நடுவில் நம்ம ஏவுற எல்லா சேட்டலைட்ஸுமே இந்த 2 பொருளுக்கும் நடுவில் 3வது 3 பாடி ப்ராப்ளமாக தானே நிற்குது. பட் அந்த சேட்டலைட்டோட கிராவிடேஷனல் இம்பாக்ட் இருக்குது பூமி மேலே ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த காரணத்தினால அதை ரெஸ்ட்ரிக்டட் 3 பாடியாக பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுறாங்க. அந்த சேட்டலைட்ஸோட மூவ்மெண்ட் என்ன மாதிரி இருக்கணுங்கிறத நம்மளால் ப்ரெசஸாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இது சில இடங்களுக்கு மட்டும் தான் பொருந்தும். லைக் இப்போ ஒரு நட்சத்திரத்துக்கும் பிளாக் ஹோலுக்கும் நடுவில் ஒரு பிளானட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிளானட் நட்சத்திரத்துக்கும் பிளாக் ஹோலுக்கு ஈக்குவலாக அந்த கிராவிட்டியை வெளிப்படுத்தாது. அதோடைய கிராவிட்டி ரெண்டுத்தையுமே இம்பாக்டும் பண்ணாது. ஸோ அந்த இடத்துல அந்த கிரகத்தோட சுற்றுப்பாதையை நம்மளால் கணிக்க முடியும். இந்த மாதிரி 2 மிக முக்கியமான மாசு இருக்கக்கூடிய பொருட்களுக்கு நடுவில் குட்டி மாசு இன்வால்வ் ஆகும்போது அதை நம்மளால் கணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 3 ஈக்குவலான மாசு இருக்கக்கூடிய நட்சத்திரங்களோ இல்லை கிரகங்களோ 3 பாடி ப்ராப்ளம்குள்ளே வரும்போது அதுக்கும் சில சொல்யூஷன்ஸுங்கிறது கொடுக்கப்படுது. லைக் அந்த 3 பொருட்களும் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு சுற்றுப்பாதையை எடுத்துச்சுன்னா அது ஸ்டேபிளாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்ஃபினிட்டி பாத் ஒரு 8 போல இல்லை இன்ஃபினிட்டி பாதையில் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சுற்றுப்பாதையை இந்த பக்கம் அந்த 3 பொருட்களும் ஃபாலோ பண்ணலாம். அதாவது ஒரு பொருள் மற்ற 2 பொருட்களை சுற்றி வர மாதிரி இந்த ஒரு கான்செப்ட் சொல்லப்படுது. இதே மாதிரி சில குறிப்பிட்ட நேரத்தில் சுற்றி வரக்கூடிய அந்த பாதைகளையுமே பேஸ் பண்ண சொல்யூஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் இது எதுவுமே நிரந்தர சொல்யூஷன் கிடையாது. இதை நாமளாக உருவாக்கிக்கிட்ட சிமுலேஷன் சொல்யூஷன்ஸ். பட் ஸ்பேஸுங்கிறது அப்படி கிடையாதுல்ல. ரொம்ப ரேண்டமாக கேட்டிக்கலாக ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும்.
நம்ம சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா சென்டாரி எடுத்துக்கோங்க. ஆல்ஃபா சென்டாரி ஏ பின்னு சொல்லி 2 மெயின் சீக்வன்ஸ் நட்சத்திரங்கள், அதை சுற்றி ப்ராக்சிமா சென்டாரின்னு சொல்லி இன்னொரு ரெட் டுவார்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவளை வந்துட்டு இருக்கு. இது 3மே நட்சத்திரங்களாக இருக்கும்போது இதோடைய கிராவிடேஷன் இம்பாக்டும் அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அண்ட் இந்த 3 நட்சத்திரங்களோட அந்த சுற்றுப்பாதையை கணிக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். இதில் என்ன ஒரு ஃபன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராக்சிமா சென்டாரியை சுற்றி இன்னொரு கிரகம் வலை வந்துட்டு இருக்கு, ப்ராக்சிமா சென்டாரி பி. ஸோ டெக்னிக்கலாக இங்கே இருக்கிறது 4 பாடி ப்ராப்ளம். நம்ம சூரியனுக்கு பக்கத்தில் இருக்க நட்சத்திரமே ஆக்சுவலாக ஒரு 4 பாடி ப்ராப்ளம்குள்ளே மாட்டியிருக்கு. இப்போ சப்போஸ் நம்ம சூரிய குடும்பத்திலே எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம், ரோக் நட்சத்திரம் உள்ள பூந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நட்சத்திரத்தோட இம்பாக்டும் நம்ம சூரியனோட அந்த கிராவிடேஷன் இம்பாக்டும் மற்ற கிரகங்களோட சுற்றுப்பாதையை கம்ப்ளீட்டாக மாற்றி அமைக்கும். இதனால் உள்ளே இருக்கக்கூடிய கிரகங்கள் தூக்கி வெளியே எரியக்கூடப்படலாம். ஒரு புது நட்சத்திரம் உள்ளே வந்தாலே நம்ம சூரிய குடும்பம் கத்தமாயிடுங்க. சிம்பிளாக சொல்ல போனோம்னா கெயாஸுங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் கணக்கிடவே முடியாது. கெயாஸ்னாலே கலவரத்தை கணக்கிட முடியாது. என்னதான் நம்ம கரெக்டாக கணக்கிட்டாலும் ஒரு சின்ன டீவியேஷன், ஒரு சின்ன மாற்றமே மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். சிம்பிளி 3 பாடி ப்ராப்ளம் இஸ் அன்சால்வபிள். இதுக்கு குவாண்டம் லெவலில் ஏதாவது பதில் கிடைக்குமான்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் பல இடங்களை தேடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கெயாஸ் என்னதான் ரேண்டமாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு பேட்டர்ன் இருக்குங்கிற மாதிரி அதை நோக்கியும் பல ரிசர்ச்ங்கிறது நடத்தப்படுது. ஸோ இந்த 3 பாடி ப்ராப்ளமை நம்மளால் சால்வ் பண்ண முடியலனாலும் அந்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பதில் கிடைக்குமாங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். திஸ் இஸ் சன்சைன் சைனிங் ஆஃப்.